தமிழகத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்க வேண்டுமென்றாலும் எந்த ஒரு விழாவானாலும் முதலில் ஒளிபரப்ப தேர்ந்தெடுக்கப்படும் திரைக்காவியம். தேவர்கள் கண்ணிமைக்க மாட்டார்கள் அப்படின்றது புராணங்கள்ல கூறப்படும் ஐதீகம். இதற்கேற்ப சிவனாக தோன்றும் காட்சிகள்ல நடிகர் திலகம் கண்ணிமைக்காமல் நடிச்சிருப்பாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மீனவ ஜாதியில் பிறந்த பார்வதி தேவியை திருமணம் செய்து ஆட்கொள்ள வந்த சிவபெருமானின் திருவிளையாடல் ஒன்று. இது அமைந்த ராகம் பஹாடி. மிகவும் அருமையாக இந்த பாடலை பாடியிருப்பவர் பி. சுசீலா அவர்கள். அப்படி மீனவ ஜாதி தலைவனின் மகளாக பிறந்த பார்வதி தேவியை மணந்து மீண்டும் ஆட்கொண்டதுடன் இந்த படலம் முடிவடைகிறது. படலம் மதுரையை ஆண்ட வரகுண பாண்டியன் அப்படின்ற மன்னன் காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று. உண்மையில் அதிகம் அருமையான பாடல்கள் இந்த படலத்தின் போதும் இதற்கு பிறகும் தான் வந்துள்ளன. மதுரை நகருக்கு வருகை தந்த வேற்று நாட்டு பாடகர் டி.எஸ். பாலையா அவர்களின் ஆர்ப்பாட்டமான நடிப்பு, அவரது வசனம் இன்றும் யாராலும் மறக்க முடியாது. உண்மையை சொன்னால் இவர்கள் 2 பேரும் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த கதாபாத்திரங்கள். தமிழ் திரையுலகில் திருவிளையாடல் திரைப்படம் ஒரு தனி சகாப்தத்தை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாட மறுத்த பாடல் இது. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு சிறந்த பக்தியாளர், சிறந்த பாடகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அவர் சுயமரியாதை மிக்கவர் அப்படின்றது பலருக்கும் அறிந்திராத அவரின் மறுபக்கம் ஆகும். திருவிளையாடல் படத்துல ஒரு நாள் போதுமா அப்படின்ற பாடல் எல்லோருக்குமே தெரிஞ்ச பிரபலமான ஒரு பாடல். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் தான் பாட வேண்டும் அப்படின்னு இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் கேட்டிருக்காரு. அதற்கு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், என் பாட்டு எப்போதும் தோற்காது, தோற்கிற மாதிரியான பாடலை நான் பாட மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாடலை பாலமுரளி கிருஷ்ணா பாடினாரு. இருந்தாலும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை எப்படியாவது திருவிளையாடல் படத்துல பாட வைக்க வேண்டும் அப்படின்னு எண்ணிய ஏ.பி. நாகராஜன் அவரை படத்தின் முதல் பாடலான தேவா சம்போ மகாதேவா அப்படின்ற பாடலை பாட வச்சிருக்கிறாரு. சாவித்ரி அவர்கள் நடிகர் திலகத்துடன் நடித்த அனுபவம் பற்றி பகிர்ந்திருக்கிறாங்க. சிவாஜி அவர்கள் என்னை அம்மாடி அப்படின்னு அழைப்பது வழக்கம். நான் முருகனை மடியில் வைத்து கொண்டேன். முருகனை மடியில வச்சுட்டு இருக்க, அம்மாடிக்கு பையன்தான் பிறக்க போறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜி அவர்கள். பீம்சிங்குக்கு அப்புறம் ஏபிஎன் இயக்கத்துல சிவாஜி அவர்கள் சாவித்ரி அவர்கள் தொடர்ந்து சங்கமித்தனர். நவராத்திரியை அடுத்து வரலாறு காணாத ஆன்மீக பிரம்மாண்டமாக திருவிளையாடல் உருவானது. சாவித்ரி அவர்கள் அதுல ஈஸ்வரி கதாபாத்திரம், சக்தி ஸ்வரூபமாக பெண் உரிமைக்காக சிவனிடம் போராடும் வேடம். சிவாஜியுடன் ஒப்பிடும்போது சாவித்ரிக்கு நடிப்பாற்றலை காட்டும் வாய்ப்பு குறைவு. சென்னையில் திரையிடப்பட்ட அரங்குகள் சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி. புகழ்பெற்ற சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி என்ற இணைந்த திரையரங்க வெளியீடுகளுக்கு பிள்ளையார் சுழி போட்ட திரைப்படம். திருவிளையாடல் மாபெரும் வெற்றி திரைக்காவியம். சென்னை சாந்தி தியேட்டர்ல 179 நாட்கள் ஓடியது. சென்னை கிரவுன் தியேட்டர்ல 179 நாட்கள், புவனேஸ்வரி தியேட்டர்ல 179 நாட்கள், மதுரை ஸ்ரீதேவியில 167 நாட்கள், சேலம் சாந்தி தியேட்டர்ல 132 நாட்கள், திருச்சி சென்ட்ரல் தியேட்டர்ல 132 நாட்கள், கோவை ராஜா தியேட்டர்ல 132 நாட்கள், தொடர்ந்து டைமண்ட்ல 28 நாட்கள், நாகர்கோவில் தங்கம் தியேட்டர்ல 111 நாட்கள், மேலும் 40க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல 50 முதல் 80 நாட்கள் வரை ஓடி மாபெரும் வசூல் சாதனை புரிந்த புராண காவியம் திருவிளையாடல். 4வது படமான திருவிளையாடல் அவர் அறிமுகமாகி 13 ஆண்டுகள் கழிந்தது. இதற்கு முன் சம்பூர்ண ராமாயணம் 1958. இந்த படத்துல சிறிய பங்கு பரதனாக, ஆனால் ராமனை மீறி பரதன் புகழடைந்தது நடிகர் திலகத்துடைய பிரத்யேக சரித்திரம். அதுதான் வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.